வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சம்ன்றனால நான் டைப் பண்ணி போட்டுறேன். ஸோ சம் என்னன்றதை ரீட் பண்ணிடுறேன். எ பாடி ரெஸ்டிங் ஆன் எ ரஃப் ஹரிசாண்டல் பிளேன். ஒரு ஹரிசாண்டல் பிளேனில் ஒரு பாடி வந்து ரெஸ்ட் ஆகிருக்கு. ரெக்வயர்ட் அ புல் ஆஃப் 80 நியூட்டன். ஸோ 18 நியூட்டன் கொடுத்து அந்த பாடியை வந்து புல் பண்ணுறாங்க. ஓகே, இழுக்கிறாங்க அட் 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி ஆங்கிளில் அதை பிடிச்சி இழுத்துருக்காங்க. ஓகே, டு த பிளேன் ஜஸ்ட் டு ரிமூவ் இட். அந்த பிளேன்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த பாடியை ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்து இட் வாஸ் ஃபவுண்ட் தட் எ புஷ் ஆஃப் 22 நியூட்டன். ஸோ அதே பாடிக்கு 22 நியூட்டன் புஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளைன்ட் அட் 30 டிகிரி. அதே 30 டிகிரியில் புஷ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டு த பிளேன் ஜஸ்ட் டு ரிமூவ் த பாடி. இப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்குது. கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா அதே மெட்டீரியலில் வந்து 30 டிகிரி புல் கொடுத்து, ஓகேங்களா, 180 நியூட்டன் புல் கொடுத்து எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க 30 டிகிரியில். ரெண்டாவது கேஸில் வந்து அப்போது ரெண்டாவது முறை என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, அந்த பாடி மேலே 22 நியூட்டன் வந்து புஷ் வந்து 30 டிகிரியில் வந்து கொடுத்து அந்த மெட்டீரியலை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு கண்டிஷனையும் பேஸ் பண்ணி அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன் த வெயிட் ஆஃப் த பாடி. அந்த பாடியோட வெயிட் எவ்வளோ இருக்கும், டபிள்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ எவ்வளோன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது டயக்ராம் அவங்க எதுவும் கொடுக்கல. நான் வந்து உங்களுக்கு ஒரு டயக்ராம் நான் போடுறேன். ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் மேலே அந்த பாடி இருக்குது. அந்த பாடி பார்த்தீங்கன்னா ஸோ 30 டிகிரியில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்தது 18 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுத்து 30 டிகிரியில் அதை புல் பண்ண பார்த்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போது இப்படி புல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் மோஷன் வந்து இந்த பக்கம்னா நம்மளுக்கு இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன். அப்போது ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா மியூ ஆர் இந்த பக்கம் வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா, இப்போ இந்த பாடியோட டோட்டல் வெயிட் வந்து கீழ்பக்கம் ஆக்ட் ஆகுது. அப்போது அந்த பாடியோட ரியாக்ஷன் மேல் பக்கம் ஆக்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கண்டிஷன் கேஸ் 2. இது கண்டிஷன் நம்பர் 1, இது கண்டிஷன் நம்பர் 2. கண்டிஷன் நம்பர் 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து நம்மளுக்கு புல் இழுத்துருக்காங்க, பிடிச்சி அதை இழுத்துருக்காங்க. ஓகேங்களா, இழுத்திருந்தால் நம்மளுக்கு வர இந்த பக்கம் தான் மோஷன் இந்த பக்கம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அப்போ இந்த பக்கம் இருக்கும். அப்போ ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம்னா இங்கே தான் மியூ ஆர். ஸோ இப்போது நம்மளுக்கு அடுத்த கண்டிஷனில் வந்து இதே 30 டிகிரியில் வந்து ஓகேங்களா 22 நியூட்டனை கொடுத்து புல் பண்ணியிருக்கோம். புல் பண்ணும்போது இந்த பக்கம் தான் மோஷன், இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன், இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் மோஷன். அப்போது மியூ ஆர் இந்த பக்கம் வருது. அதே மாதிரி லோடு டபிள்யூ கீழே ஃபார்ம் ஆகுது, ரியாக்ஷன் ஆர் வந்து மேலே ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, இப்போ கேஸ் 1க்கான டயக்ராம் பார்ப்போம். கேஸ் 1க்கான டயக்ராம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது டபிள்யூ, மேலே இருக்கிறது ரியாக்ஷன் ஆர். ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 30 டிகிரியில் 18 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. ரைட்டுங்களா, நெக்ஸ்ட்டு அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே இருக்கிறது வந்து மியூ ஆர். இப்போ இந்த 18 நியூட்டன்றது ஆங்கிளில் ஃபார்ம் ஆகிருக்கனால நம்ம இங்கே ரெண்டு இடத்தையும் வந்து அது போடுவோம். போடும்போது 18 cos 30, இங்கே 18 sin 30. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இது கேஸ் 1. அடுத்து வந்து கேஸ் 2ஓட டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 30 டிகிரியில் புல் இருக்குது. ஸோ 30 டிகிரியில் புல் வந்து பார்த்தீங்கன்னா 22 நியூட்டன் அப்படின்னா அந்த 22 நியூட்டன் இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் 22 நியூட்டன், அதே 30 டிகிரி, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் மியூ ஆர் இருக்குது, மேலே வந்து ஆர் இருக்குது, கீழே டபிள்யூ இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 22 cos 30,
கீழே பார்த்தீங்கன்னா 22 sin 30. அப்போ இந்த பக்கம் வர ஆங்கிள் வந்து கீழ் நோக்கி வரதுனால நான் இந்த ஃபோர்ஸை வந்து கீழ் பக்கமாக போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ சம் பார்ப்போம். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் 1 நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது வெயிட் ஆஃப் த பாடி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது மியூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னன்றது கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா இது W மேலே R. அப்போ W ஈக்குவல் டு R நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்போ W ஈக்குவல் டு R. எப்பவுமே வெயிட்டுக்கு ஏற்றது தான் ரியாக்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா W மைனஸ் ஆரோடது W மைனஸ் sin 30. ஓகேங்களா? ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்கன்னா W எவ்வளோன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மியூ எவ்வளோன்றதை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கேஸ் 1 எடுத்துக்கலாம். கேஸ் 1 சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் ஓகேங்களா ஈக்குவல் டு 0 அப்படின்னா சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் எக்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எக்ஸில் பார்த்தீங்கன்னா கேஸ் 1ல் பாசிட்டிவில் 18 cos 30, அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் மியூ ஆர். ஓகேங்களா? அப்போது 18 cos 30யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18 cos 30யோட வேல்யூ 15.588 மைனஸ் மியூ ஆர். அப்போ மியூ ஆர் மைனஸில் இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா 15.588 ஈக்குவல் டு மியூ ஆர். ஸோ மியூ ஆரோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். இப்போ சிக்மா ஆஃப் எஃப்ஒய் ஓகேங்களா? ஸோ எடுக்கிறோம் ஈக்குவல் டு 0. சிக்மா ஆஃப் எஃப்ஒய் ஒய் ஆக்சிஸில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவில் இருக்கிறது ஆர் ப்ளஸ் 18 sin 30 ஈக்குவல் டு W. சரிங்களா? இப்போது ஆர் ப்ளஸ் 18 sin 30 ஓகேங்களா? இது R1 வச்சுக்கிறேன் நான். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ன்றதுனால எல்லாமே R1ன்றது மாதிரி மெயின்டைன் பண்ணிப்போம். ஸோ R1 ப்ளஸ் 18 sin 30 ஓகேங்களா? அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 ஈக்குவல் டு W. அப்போ R1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா W மைனஸ் 9. ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1. சரிங்களா? பண்ணும்போது அப்போது 15.588 ஈக்குவல் டு மியூ இன்ட்டு R1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா W மைனஸ் 9 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுப்போம். இப்போ கேஸ் 1ல கண்டுபிடிச்ச மாதிரி கேஸ் 2. ஸோ கேஸ் 2ல பார்த்தீங்கன்னா சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எஃப்எக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்கிறது மியூ ஆர், பாசிட்டிவில் இருக்கிறது மியூ ஆர் மைனஸ் 22 cos 30 ஈக்குவல் டு 0. அப்போது மியூ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 22 cos 30. அப்போது 22 cos 30யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19.053. அப்போ மியூ ஆரோட வேல்யூ இங்கே நம்மளுக்கு இது R2. ஓகேங்களா? மியூ R2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 19.052. இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுப்போம். இப்போ சிக்மா ஆஃப் எஃப்ஒய்
ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் ஆக்சிஸில் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பாசிட்டிவில் இருக்கிறது ஆர், ஆர் வேறு எந்த ஃபோர்ஸுமே கிடையாது. அதோட நெகட்டிவ் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா மைனஸ் டபிள்யூ மைனஸ் 22 sin 30 ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸில் இருக்க ரெண்டுமே ப்ளஸில் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இது R2ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ R2ன்னு வைக்கும்போது R2 ஈக்குவல் டு W ப்ளஸ் 22 sin 30. அப்போது W ப்ளஸ் 22 sin 30யோட வேல்யூ வந்து 11. அப்போ R2ஓட வேல்யூ வந்து 11. இது ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி சப்ஸ்டியூட் R2 in equation, substitute equation 5 in equation 4. ஸோ 5 வந்து 4ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மியூ இன்ட்டு R2 இருக்கிற வேல்யூ, R2க்கான வேல்யூ நம்மளுக்கு W ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 19.053. ஓகேங்களா? இதை ஈக்குவேஷன் 6ன்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கடைசியாக கிடச்ச ஈக்குவேஷன் ரெண்டுமே 3 and 6. இது மட்டும் நான் விட்டுட்டு ரிமைனிங் இருக்க அழிச்சிட்டு சம் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ டிவைட் ஈக்குவேஷன் 6 by 3. ஸோ 6th ஈக்குவேஷனை 3rd ஈக்குவேஷனால நம்ம இப்போ டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ 6th ஈக்குவேஷன் போடுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ மியூ W ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 19.053 டிவைட் பை இங்கே மியூ W மைனஸ் 9 இருக்குது. அப்போது மியூ W மைனஸ் 9 ஈக்குவல் டு டிவைட் பை வேல்யூ 15.588 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இங்கே நம்மளுக்கு காமனாக இருக்கிற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா மியூ இது ரெண்டும் வந்து காமனாக இருக்குது. அப்போ மியூ ரெண்டுத்தையும் நம்ம அழிச்சிடுவோம். அழிச்சிட்டா ரிமைனிங் இருக்கிறது W ப்ளஸ் 11 டிவைட் பை W மைனஸ் 9 ஈக்குவல் டு இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரது 1.222. சரிங்களா? இப்போது டிவைடில் இருக்க W மைனஸ் 9 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா W ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 1.222 இன்ட்டு W மைனஸ் 9. ஸோ டிவைடில் இருக்கிறது ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சு மல்டிப்ளை ஆகுது. அப்போ வேல்யூ 1.222 W மைனஸ் 9 இன்ட்டு 1.222. ஸோ அது வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.998. ஸோ W ப்ளஸ் 11. இப்போ Wலாம் நம்ம ஒரு பக்கமாகவும் வேல்யூலாம் ஒரு பக்கமாக எடுத்துப்போம். இங்கே 1 பாயிண்ட் அதிகமான W இருக்குது, இங்கே 1 W தான் இருக்குது. அப்போ 1 W அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். இந்த வேல்யூ இந்த பக்கம் வரணும். ஸோ Wவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறோம், இந்த வேல்யூவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேங்களா? அப்படி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 11 ப்ளஸ் 10.998. இங்கே 11 அப்படியே தான் இருக்குது, அது அப்படியே போட்டுட்டேன். மைனஸ் 10.98 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறுது. அதே மாதிரி 1.222W மைனஸ் இங்கே இருக்கிற W ப்ளஸில் இருக்கிற W ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வரும்போது மைனஸ் Wவாக மாறுது. அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 21.998 ஈக்குவல் டு 0.222W. ஸோ 1.222Wலேருந்து ஒரு W போச்சுன்னா 0.222W. இப்போ இந்த 0.222 மல்டிப்ளையில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது என்னங்கன்னா 21.998 டிவைட் பை 0.222 ஈக்குவல் டு W. அப்போ நம்மளுக்கு Wயோட வேல்யூ, ஸோ W ஃபைன் பண்ணிடுறோம். Wயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 99.09 நியூட்டன். ஸோ நம்மளுக்கு W கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மியூ. ஸோ மியூ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த Wயோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் W equal to 99.09 in
ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணுறதா வச்சுப்போம். ஓகேங்களா? அப்போது மியூ இன்ட்டு டபிள்யூக்கு வந்து 99.09 மைனஸ் 9 ஈக்குவல் டு 15.588. ஸோ ஈக்குவேஷன் 3 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ மியூ கொடுத்துருக்கு, மியூ போட்டுவிட்டேன். டபிள்யூக்கு பதிலாக 99.09 வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. மைனஸ் 9 அப்படியே போட்டாச்சு. ஈக்குவல் டு 15.588. அந்த வேல்யூவை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மியூ இன்ட்டு 90.09 ஈக்குவல் டு 15.588. அப்போ மல்டிப்ளைல இருக்கிறது ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும். அப்போது 15.588 டிவைட் பை 90.09. அப்போ மியூவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 0.173. ஸோ இப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் கண்டுபிடிச்சாச்சு, மியூவோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.